அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, உமக்காக காத்திருப்போருக்கு அமைதி அளித்தருளும். அதனால் இறைவாக்கினர்கள் நம்ப தகுந்தவர்களாக காணப்படுவார்களாக. ஊழியர்களின் மக்களாக இஸ்ரேலின் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தருளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் குணமடைவான். பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நூற்றுவர் தலைவன் தன் பணியாளனுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நோயிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று வேண்டுகிறார். அவருடைய விண்ணப்பத்தை ஏற்று இயேசு இல்லம் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் முன்னிலையில் வந்து பணிந்து, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் குணம் பெறுவான் என்று ஆண்டவர் மீது ஆழமான நம்பிக்கை விசுவாசம் வைத்தவன் சொல்லுகின்ற வார்த்தை உலகம் எத்திசையிலும் எங்கெல்லாம் திருப்பலி நடைபெறுகிறதோ அந்த திருப்பலிகளிலே அவருடைய விசுவாசமிக்க வார்த்தை உச்சரித்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இறைவன் வைத்திருக்கின்ற ஆழமான நம்பிக்கை. எனவே இந்த நூற்றுவர் தலைவனைப் போல நாமும் ஆழமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே இந்த திருப்பலி வழியாக வேண்டுவோம். மேலுமாய் இன்றைய திருப்பலியானது காடுவெட்டியை சார்ந்து விக்னேஷ் மற்றும் அவருடைய அம்மா சாந்தி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் நிறைவான அருளையும் ஆசிரையும் கொடுத்திருளும்படியாகும். குடும்பத்தில் அமைதியும் மன அழுத்தமும் நிம்மதி இல்லாது இருக்கிறது குடும்பத்தில் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், மேலும் அவருடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்ம இளைப்பாற்றிகளுக்காகவும், குடும்பத்தில் இருக்கின்ற மாய மந்திரங்கள் பயம் நீங்கும்படியாகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை வைத்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 1-8 முடிய. அன்பிற்குரியவரே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும்
உயர் நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காகவும் அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தார்க்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 28 பல்லவி. என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. நான் உம்மிடம் உதவி வேண்டுகையில் உமது திருத்தூயகத்தை நோக்கி நான் கையுயர்த்தி வேண்டுகையில் பதில் அளித்தருளும். பல்லவி. என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் என் வலிமை, என் கேடயம், அவரை என் உள்ளம் நம்புகின்றது. நான் உதவி பெற்றேன், ஆகையால் என் உள்ளம் களி கூறுகின்றது. நான் இன்னிசை பாடி அவருக்கு நன்றி கூறுவேன். ஆண்டவர்தாமே தம் மக்களின் வலிமை. பல்லவி. என் நெஞ்சு குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. தாம் திருப்பொழிவு செய்தவர்க்கு அவரே பாதுகாப்பான அரண். ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். அவர்களுக்கு ஆயராக இருந்து என்றென்றும் அவர்களை தாங்கிக் கொள்ளும். பல்லவி. என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்த ஆண்டவர் போற்றி போற்றி. வாழ்த்தொலி. அல்லேலூயா அல்லேலூயா. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. துயிலுக்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றார். அங்கே நூற்றுவர் தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒரு நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார். அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார். அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூப்பர்களை அவரிடம் அனுப்பி தம் பணியாளரை காப்பாற்ற வேண்டும் வருமாறு வேண்டினார். அவர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் உதவி செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவரே, அவர் நம் மக்கள் மீது அன்புள்ளவர், எங்களுக்கு ஒரு தொழுகை கூடம் கட்டி தந்திருக்கின்றார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள். இயேசு அவர்களோடு சென்றார். வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த பொழுதே நூற்றுவர் தலைவர் தன் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறி சொன்னார். ஐயா, உமக்கு தொந்தரவு வேண்டாம். நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். உம்மிடம் வரவும் என்னை தகுதி உள்ளவனாக நான் கருதவில்லை. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியர் நலமடைவார். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன். என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார். இவற்றை கேட்ட இயேசு அவரை குறித்து வியப்புற்றார்.
தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து, இஸ்ரேலிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது அப்பணியாளர் நலமுற்றிருப்பதை கண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இஸ்ரேலரிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்விலே பல சூழ்நிலைகளை காணுவதை வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் கோபம் வருவதை காண முடிகிறது, மகிழ்ச்சி அடைவதை காண முடிகிறது, வியப்புறுவதை பற்றியும் காண முடிகிறது. பல கோணங்களிலே இந்த 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஒருபுறம் கோபப்படுவதும், ஒருபுறம் மகிழ்ச்சி அடைவதும், இன்னொரு புறம் வியந்து பார்ப்பதும், இத்தனை சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வியந்து தன்னை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கப்படுகிற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது நம் உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்கள் பலவிதமாக இருக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகள், அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வியந்து பார்த்து சொல்லுகிறார், இஸ்ரேலிடத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் கண்டதில்லை. ஏன் இஸ்ரேலிடத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கண்டதில்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குழுவினரை, ஒரு இனத்தை மட்டும் பார்த்து சொல்ல வேண்டும்? காரணம் என்னவென்றால், இந்த இஸ்ரேல் இனத்தை சார்ந்தவர்கள் தான் இறைவனுக்கு உரியவர்கள் என்று சொன்னார்கள். இறைவன் இந்த மக்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார். நான் உங்களை விட்டு ஒரு பொழுதும் விடம் செல்ல மாட்டேன் என்று இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறைவன் உடன்படிக்கை ஏற்படுத்தி அவர்களோடு இறைவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நம்பிக்கை வைத்திருக்கின்ற அந்த இஸ்ரேல் மக்களிடத்தில் கூட இப்படிப்பட்ட ஆழமான விசுவாச நம்பிக்கையும் நான் காணவில்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்றால், நீங்களும் நானும் எம்மாத்திரம்? ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற ஆழமான நம்பிக்கை உங்களுக்கும் எனக்கும் இங்கே சென்று கொண்டிருக்கிறது. இறைவன் என்னை காப்பாற்றுவார், என்னுடைய ஆபத்துகளிலிருந்து, என்னுடைய துயரங்களிலிருந்து, என்னுடைய நோய்களிலிருந்து, என் கஷ்டங்களிலிருந்து, அசுத்த ஆவிகளிலிருந்து, தீய சக்திகளிலிருந்து, சாத்தானின் கட்டுகளிலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை வைத்திருக்கின்ற நாமும் உண்மையிலேயே அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இன்று காணப்படுகிறது. இறைவன் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாக, அவருடைய பிள்ளையாக படைத்து அவருடைய உள்ளம் கையிலே உங்களையும் என்னையும் பொறித்து வைத்து, தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று உங்களையும் என்னையும் ஆழமாக அன்பு செய்து நம்மோடு பயணித்து வருகின்ற அந்த ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா? இன்று இஸ்ரேலிடத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று சொல்லுகிறார் என்றால், இன்றைய நற்செய்தி வாசகம் உங்களையும் என்னையும் பார்த்து உங்களுடைய என்னுடைய பெயரை சொல்லி உன்னிடத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கை என்னால் காண முடியவில்லை என்ற ஒரு மன வருத்தத்திற்குரிய செய்தியை கூட இயேசு சொல்லுவதற்கு சாத்தியமே என்பதை நாம் உணர முடியும். அந்த அளவிற்கு இறைவன் மீது நம்பிக்கை இன்றைய காலகட்டங்களிலே குறைந்து வருவதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அதற்கு நீங்களும் நானும் ஒரு எடுத்துக்காட்டாக கூட இருக்கலாம் ஒருவேளை. பிரியமான தேவ பிள்ளைகள், அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது ஏன் இஸ்ரேலிடத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கை காணவில்லை என்று சொல்லுகிறார் என்றால், இந்த நூற்றுவர் தலைவன் உரையினத்தாளன், இறைவனுடைய நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த புறையினத்தாரை பார்த்து அவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படாதவர்கள் என்று சொல்லுவார்கள். இப்படி இறைவனால் ஆசீர்வதிக்கப்படாதவர்கள், கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் என்று இஸ்ரேல் இனத்து ஒட்டுமொத்த இனமே இந்த மக்களை பார்த்து இழிவாக சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது, இந்த இஸ்ரேல் மக்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடத்தில் தான் இப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். இது ஒருபுறம் இருக்கின்ற பொழுது, இப்படி புற இனத்தாளனாக இருக்கின்ற இந்த நூற்றுவர் தலைவன் அவனுக்காக பரிந்து பேசுகின்ற இந்த நற்செய்தி வாசகத்தில் ஒற்றை வாசகம் நாம் வாசிக்க கேட்கின்றோம். அவர்கள் இயேசுவிடம் வந்து, இந்த மனிதருக்கு நாம் உதவி செய்வது பொருத்தமே, ஏனென்றால் கடவுள் மீது நம்பிக்கை ஒருபுறம் வைத்திருக்கிறார், அடுத்தவர்களை அன்பு செய்கிறார், இறைவனோடு இணைந்து ஜெபிப்பதற்கு நமக்கு தொழுகை கூடம் கூட கட்டி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நாம் உதவி செய்தால் தகுமை என்று சொல்லுகிறார்கள் இயேசுவிடம் பரிந்து பேசக்கூடிய இந்த மக்கள்.
இது எதை குறிக்கிறது என்றால், தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சக சகோதர சகோதரிகளிடமிருந்து அவர் அன்பு செய்கிறார். உன்னை நீர் அன்பு செய்வது போல, உன்னை நீ நேசிப்பது போல பிற இனத்தாரையும் பிறரையும் நீர் அன்பு செய்யும் என்று கடவுளுடைய வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒற்றை வார்த்தையில் சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தைக்கு வாழ்வு கொடுக்கிறார், வடிவமைக்கிறார் இந்த நூற்றுவர் தலைவர். பிறரை அன்பு செய்வதினால், பிறருக்கு உதவி செய்வதினால், பிறருக்கு தொழுகை கூடம் கட்டி கொடுப்பதினால், அவர்கள் ஆபத்து காலங்கள் இருக்கின்ற மனிதர்களுக்கு இந்த நூற்றுவர் தலைவன் புற இனத்தாரன் என்று சொல்லக்கூடியவன் உதவி செய்கிறான். எனவே அவனுக்கு உதவி செய்வது நல்லது. அதுவும் எப்படிப்பட்ட உதவி கேட்கிறார் இந்த புறவினத்தாளன், இந்த நூற்றுவர் தலைவன்? தன்னுடைய பணியாளன் ஒருவன் உடல்நல குறைவினால் இருக்கிறான் என்று, தன்னுடைய பணியாளன், எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பணியாளன் அந்த நூற்றுவர் தன்னுடைய பணியாளன் உடல்நல குறைவால் இருக்கிறான். அவனுக்கு இயேசு என்கின்ற இந்த மாமனிதர் அவனை தொட்டு குணப்படுத்தினாலோ, ஜெபித்தாலோ, அங்கிருந்து ஒரு வார்த்தை சொன்னாலோ, அவர் இவனுடைய பெயரை உச்சரித்தாலோ கூட அவன் வாழ்வு பெறுவான் என்ற நம்பிக்கை விசுவாசமும் இந்த நூற்றுவர் தலைவனுக்கு இருந்தது. எனவேதான் பிறருக்கு உதவி செய்தவன் தன் பணியாளர் நோயுற்று இருக்கின்ற பொழுது இயேசுவிடம் இப்படிப்பட்ட உதவி கேட்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அதை நுணுக்கமாக கவனிக்கின்றார். உதவி செய்யக்கூடியவன், பிறர் மீது அன்பு செய்யக்கூடிய இப்படிப்பட்டவனுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு தன்னுடைய பயணத்தை அந்த நூற்றுவர் தலைவனுடைய இல்லத்தை நோக்கி செல்லுகின்ற பொழுது இன்னும் அவருக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை விட ஆச்சரியத்திற்குரிய செய்தி, அவருடைய புருவத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய அளவிற்கு அங்கே ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. அது என்னவென்றால், இந்த நூற்றுவர் தலைவன் தன்னிடம் இருக்கின்ற எத்தனையோ படை வீரர்கள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அனைவரும் மண்டியிடுவார்கள், எழுந்து நிற்பார்கள், ஓடுவார்கள், வருவார்கள், இவனுக்கு எல்லா உதவியும் செய்து கொண்டிருப்பார்கள். நூற்றுவர் தலைவன் என்று சொல்லுகிற பொழுது இந்த தலைவனுக்கு 100 பணியாளர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பணியாளன் தன் ஆளை அனுப்பி சொல்லுகிறான், இயேசு என்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன். 100 பேருக்கு மேல் வேலையாட்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அதிகாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன், ஆண்டவர் என்னுடைய இல்லத்திற்கு வருவதற்கு நான் தகுதியற்றவன். எனவே அவர் அங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், என் பணியாளன் குணம் பெறுவான் என்று ஆண்டவர் மீது ஒருபுறம் நம்பிக்கையும், ஆண்டவருடைய முன்னிலையிலே என்னை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியற்றவன் என்று சொல்லுகிறான். எனவேதான் இயேசு அற்புதமாக சொல்லுவான், தாழ்த்தப்பட்டவர் உயர்த்த பெறுவார், உயர்த்தப்பட்டவர் தாழ்த்த பெறுவார் என்று. எனவே தன்னை தாழ்த்தி கொண்ட இந்த பணியாளன் இயேசுடைய முன்னிலையிலே, நீர் இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், என் பணியாளன் குணம் பெறுவான் என்று சொல்லுகிற பொழுதுதான் இயேசு சற்று வியப்புறுகிறார் என்று லூக்கா நற்செய்தியாளர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வியப்புற்றார். அவனுடைய வார்த்தையை கேட்டு வியப்புறுகிறான், ஆச்சரியப்படுகிறான். இப்படிப்பட்ட மனிதன் எந்த அளவிற்கு என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான், எனவே அவரிடம் சொல்லுங்கள், அவன் ஊழியன் குணம் பெறுகிறான் என்று. அவர் வார்த்தை கேட்டார் போலதான் அந்த ஊழியனும் குணம் பெறுகிறான். பிரியமான என் அன்பின் தேவ பிள்ளைகளே, ஒரு புறம் இந்த நூற்றுவர் தலைவர் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, பிறரோடு தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வது, தன் பணியாளர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, மூன்றாவது தன்னை தாழ்த்தி கொள்வது, இவை அனைத்தும் தான் இன்று வரை அன்னையாம் திருச்சபையிலே இந்த நூற்றுவர் தலைவனுடைய வாக்குறுதி உச்சரித்துக் கொண்டிருக்கின்றது, ஒலித்துக் கொண்டிருக்கிறது, விசுவாச அறிக்கையாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் திருப்பலி நேரத்தில் குருவானவர் இதோ ஆண்டவருடைய இறைவனின் செம்மறி என்று சொல்லுகிறாரே, அந்த நேரத்தில் நீங்கள் நாம் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே நீர் என்னுடைய இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்ற, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் ஆன்மா குணம் பெறும் என்று ஒவ்வொரு திருப்பலியிலும் இந்த நூற்றுவர் தலைவனுடைய தாரக மந்திரமாகிய விசுவாச அறிக்கையை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் எந்த அளவிற்கு அவன் இறைவனுடைய பார்வையில் பெருமையாக காணப்படுகிறான், திருச்சபையினுடைய பார்வையிலும் பெருமையாக காணப்பட்டதினால்தான் இந்த உலகம் அழிகின்ற வரையில், ஏன் அழிந்தாலும் பரவாயில்லை, இறைவார்த்தையோடு சேர்த்து அவருடைய வாக்குறுதியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறது இந்த அன்னையாம் திருச்சபை. எனவே பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன், விசுவாசம் கொள்கிறேன், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்று வரும் வார்த்தைகளினால் நாம் சொல்லுவதை விட ஆண்டவர் மீது நம்முடைய வார்த்தையும் வாழ்வும் தெளிவாக இருக்க வேண்டும், நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். நமக்கு ஆபத்து வருகின்ற பொழுதுதான் ஆண்டவரை தேடி வருவதல்ல, காலை எழுகின்ற பொழுதும் மாலை நம்முடைய படுக்கைக்கு செல்லுகின்ற வரையிலே இறைவன் நமக்கு செய்த எல்லா காரியங்களுக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த அதிகாலையை நான் காணுவதற்கு எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன்,
எத்தனையோ மனிதர்கள் இரவு உறங்கச் சென்றார்கள், காலையில் எழவில்லை, இறந்து போயிருக்கிறார்கள். ஆனால் என்னை காலை கதிரவனை காணச் செய்ததற்காக நன்றி என்று காலை எழுந்தவுடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது நம்முடைய கடமை. அது அவர் கொடுத்த வாக்குறுதி, நமக்கு அவர் கொடுத்திருக்கின்ற வாழ்வது நமக்கு. மாலை இரவு நேரத்திலே நாம் அனைவரும் படுக்கைக்கு செல்லுவதற்கு முன்னதாக, படுப்பதற்கு முன்னதாக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த நாள் முழுவதுமாக நாம் செல்ல எல்லா பயணத்திலுமே, எல்லா ஆபத்துகளிலும், விபத்துகளிலும், எல்லா நிகழ்வுகளிலுமே இறைவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கிறார் அல்லவா? இதற்கு கூட நாம் நன்றி சொல்ல வேண்டும். இப்படி காலையிலும் மாலையில இரவு நேரத்தில் படுக்கைக்கு செல்லுவதற்கு முன்னதாக எவன் ஒருவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கொண்டிருக்கின்றானோ அவன்தான் ஆண்டவர் மீது உண்மையான நம்பிக்கையும் விசுவாசத்தோடும் இருக்கிறான். இல்லை என்றால் ஆபத்து வருகின்ற பொழுது மட்டும் ஆண்டவரை அழைத்து விட்டு, ஆபத்து நீங்கிய பிறகு மகிழ்ச்சியோடு வாழுகின்ற பொழுது இறைவனை ஒரு பொழுதும் சிந்திக்காத எந்த ஒரு மனிதனும் ஆண்டவர் மீது நம்பிக்கையற்றவனாக தான் இருக்க முடியும். ஒருவேளை அப்படிப்பட்ட நம்பிக்கையற்றவர்களாக நீங்களும் நானும் இருந்தால் ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். ஆண்டவரே, நான் செய்த தவறுகளுக்காக, குற்றங்களுக்காக இந்த நேரத்திலே மன்னிப்பை கேட்கிறேன். என் வாழ்நாள் முழுவதுமாக நீர் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தி எல்லா விபத்துக்கள், ஆபத்துக்கள், சாத்தானின் தீய சக்திகள், மாய வலைகள், மாய கட்டுகளிலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாற்றும் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரை நாம் ஜெபித்தோம் என்றால் இறைவன் உங்களோடும் என்னோடும் இருந்து உங்களையும் என்னையும் பெருமைப்படுத்துவார், பாராட்டுவார், மீட்பை அபரிமிதமாக கொடுத்து வழிநடத்துவார். நம்பிக்கையோடு தொடர்ந்து இது திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகில் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உம்மொழியர்களாக எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் புகழுக்கும் இக்காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி
பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை இருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திரும்பகோளில் ஏற்றருடும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் அப்புகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம்பொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வுக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கடவுளை, உமது இரக்கம் எத்துணை உயர் மதிப்புள்ளது. மானிடரும் இரக்கங்களின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றலாம் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.